ஐடியில் ரெசஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக கையில் இருக்க கேஷை வச்சு அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அந்த கம்பெனி லோன் எடுத்திருப்பாங்க. அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கட்டிக்கிட்டு வருவாங்க. இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்களோட பைப்லைனில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த ரெசிஷன் வந்ததுனால என்ன நடக்கும்னா, பேங்க்கில் அவங்க எடுத்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பைப்லைனில் இருக்க ப்ராஜெக்ட்ஸும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஹோல்டில் போகும். இப்படி போகிறதுனால அவங்களால எதிர்பார்த்த ப்ராஃபிட்டபிலிட்டியை கொண்டு வர முடியாது. அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லாததுனால அவங்களால அந்த ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸையும் பே பண்ண முடியாது. இதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட கரண்ட்டாக இருக்க ப்ராஜெக்ட்ஸில் எக்ஸஸாக எம்ப்ளாயீஸ் யாராவது அசைன் ஆகிருக்காங்களான்னு செக் பண்ணி அவங்களையும் அதே மாதிரி பெஞ்சில் இருக்க எம்ப்ளாயீஸையும் ரிமூவ் பண்ணுவாங்க. எதுக்காகனா அது அவங்க கம்பெனிக்குள்ளே ப்ராஃபிட்டபிலிட்டியை கொண்டு வரும். அதை வச்சு அவங்களால அந்த இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண